அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அம்பானி வீட்டு திருமணத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதறிக்கொண்டு முதல் ஆளாக சென்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிழித்து தூங்கவிட்டுள்ளார். இதை பத்தி கருத்து சொல்லியிருந்தீங்கன்னா, அதானி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்கள லீலா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சாங்க. இல்லைன்னா சொல்லிட்டு நான் போட்டோ வெளியிடுறேங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லோருக்கும் தெரியும். அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார். அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களை பற்றி பேசி தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 நிகழ்வு ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பவர் சென்டருங்கிறது முதலமைச்சருடைய கையை தாண்டி வெளியே இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.